Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Subhiyum Naanum. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல இன்னைக்கு Schezwan ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல வெளியே உள்ள எந்த சாஸுமே நம்ம கடையில வாங்குன எந்த சாஸும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. நம்மளா வீட்லயே உள்ள பொருட்களை வச்சு நம்மளா சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஃப்ரைட் ரைஸ் கூட ஆட் பண்ண போகிறோம். இது நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ இதை செய்யறதுக்கு நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் ஒரு 15 போல் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிற விதைகளை எல்லாம் நான் எடுத்துடுறேன். ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும் விதையோடு போட்டால். அது கூடவே ஒரு தக்காளி இந்த மாதிரி எக்ஸ் மார்க் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளியையோ அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாயோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே 15 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. தக்காளியும் நம்ம தோல் உரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் தோல் எல்லாம் எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாஸை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் சூடான உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் சாஸ் நல்லாயிருக்கும். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி, அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கம்மியாக இருக்கணும், பூண்டு அதிகமாக இருக்கணும். அதை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகாயோட சாஸை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா குக் ஆகணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா குக் ஆகணும். இது பாருங்கள் சூப்பராக இருக்குது, பார்க்கவே ரெட் கலரில். ஸோ இது இப்போ கொஞ்சம் குக் ஆகிருக்கு, ஆனால் இன்னும் நல்லா குக் ஆகணும். இது கூட தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் வினிகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் வரும். நம்ம வெளியில் வாங்குகிற எந்த சாஸும் இதில் ஆட் பண்ணுறதில்ல. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா குக் ஆகிருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் குக் ஆகணும். பாருங்கள் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளோட ஷெஸ்வான் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது கொஞ்சமாக இஞ்சி, அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண உடனே நம்ம இதில் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள் இதில் எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டாணி, இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸ் குக் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணி தான் குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சாஸ்லேயும் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே இது கூட கேப்சிகம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரலும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்மளோட ஷேஷ்வான் சாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இது கூட வேறு எந்த சாஸுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் கூட இந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சாஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது கூட நான் பாஸ்மதி ரைஸ் இன்றைக்கி குக் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதித்த உடனே அது கூட கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி ஆற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக நமக்கு வரும். ஸோ அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாஸ் அதுக்கப்புறம் வெஜிடபிள் எல்லாமே ரைஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் மிக்ஸ் பண்ணி ஆச்சு. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், சூப்பராக அந்த ரெட் கலரில் நல்ல காரசாரமான நமக்கு ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக இது கூட நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் ஆட் பண்ணாதான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸோட வாசனையே தூக்கலாக இருக்கும். ஸோ அதனால் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கூட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல காரசாரமாக அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.